நம்ம மார்னிங் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம ஃபுல் டே அமையும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு காட், காலையில் எழுந்திரிச்ச உடனே மொபைல் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. பழக்கம் இல்லைங்கிறத விட டைம் எப்பவும் இருந்ததில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக எழுந்திரிச்சு அவசரமாக வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கும் அவசரமாக ஓடணும். இதுதான் என் ரொட்டீனாக இருந்தது. பட் நான் பண்ண ஒரு சின்ன சேஞ்ச் என் மார்னிங் அண்ட் ஃபுல் டேவை பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுது. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான ஏர் உள்ளே வரும். இதை நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த காற்றுனால எனக்கு சஃபகேஷன் ஆகும். ஃப்ரெஷ்ஷான காற்று எப்பவும் வீட்டுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கதவு ஜன்னல்கள் எல்லாம் திறந்து வைக்க தான் பார்ப்பேன். இப்போது அடிக்கடி மழை பெய்யறதுனால பில்லும் செடிகள்லாம் அழகாக தழைஞ்சி பச்சை பசேல்னு ஆக ஆரம்பிக்குது. அண்ட் மார்னிங் இந்த மாதிரி டைமில் வெளியில் வாக்கிங் போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். மயில்களும் குருவிகளும் காலையில் அங்கங்கே கத்திக்கிட்டு இருக்கும். நாங்கள் இருக்கிற இடம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லான பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா. இங்கே அவுட் சைடர்ஸ் அதிகமாக வரதில்லை. இப்போ இந்த இடத்த பற்றி வீடியோலெலாம் பார்க்குறவங்க வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாக்கிங், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால இது எதுவும் பண்ணுறதுக்கு டைமே இருக்கிறதில்ல. நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுனால மட்டும் நம்மளுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை நம்ம டெய்லி லைஃப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட டே ஃபுல்லாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக அமையறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா குக்கிங் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பி போகணும். டெய்லி ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் போயிட்டுருக்கேன். பட் இந்த சின்ன சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா டைமுக்கு போய் சேருவேன்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பையனுக்கு பிரெட் டோஸ்ட்டும் அவருக்கு கார்ன்ஃப்ளாக்ஸும் தான். கார்ன்ஃப்ளாக்ஸ்லேயே நட்ஸ் எல்லாம் போட்டுட்டா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். அண்ட் லஞ்சுக்கு சாப்பாடு, பருப்பு, அது கூட ஆலு சோக்கா. ஆலு சோக்கானா உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் இருக்குல்ல, அதுவும் உப்பும் தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணால் அதுதான் சோக்கா. தால் சாவல், அதாவது பருப்பு சாப்பாடு கூட ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால மட்டும் எனக்கு வாக்கிங் போகிறதுக்கு, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுக்கு அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்குன்னு இந்த மாதிரி நிறைய வேலை செய்ய முடியுது. அண்ட் மெயின் ரோடுக்கு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும்ல, அதுவும் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக பாட்டு கேட்டு நடந்து போகிற மாதிரி அமைஞ்சிது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.